Today headlines. அரச தொழிலை எதிர்பார்க்கும் இலங்கையர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி செய்தி. கோர விபத்தில் சிக்கிய பேருந்து சாரதி பலி, 8 பேர் வைத்தியசாலையில். அறிவை ஏந்த வேண்டிய கல்வி அரசியல் அம்பாக மாறும் அவலம். சஜித் அணி மீது அமைச்சர் நலிந்த ஜேதிச கோபம். முன்னாள் அமைச்சர் நந்தன குணத்திலக்க காலமானார். அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. அனுரவின் சொந்த மண்ணில் நாமலின் அரசியல் நகர்வு. நடுவானில் திடீரென காணாமல் போன விமானம், கண்டுபிடிக்கப்பட்ட சிதைவுகள், மாயமான 11 பேர். கல்வி சீர்திருத்தம், மாணவர்களின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்த கல்வி அமைச்சர். கொழும்பில் மாறு வேடத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்ட தமிழ் இளைஞன், போலீசார் வெளியிட்ட காரணம். சாரதிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி. மோட்டார் வாகன போக்குவரத்து அறிவிப்பு. யாழில் கசிப்பு உற்பத்தியாளர் ஒருவர் கைது, தீவிரப்படுத்தப்படும் விசாரணை. தொடர்வது விரிவான செய்திகள். அரச துறைக்கு 75,000 பேர் வரை புதிதாக இணைப்பதற்கு நாங்கள் தீர்மானம் மேற்கொண்டுள்ளோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற முழு நாடுமே ஒன்றாக நிகழ்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் தெரிவித்த ஜனாதிபதி அரச ஊழியர்கள் சிலரது செயற்பாடுகள் தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் மூலை முடுக்குகள் எங்கும் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாவனை வியாபித்திருக்கின்றது. அதனை கட்டுப்படுத்த எமது அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றது. எனினும் இதில் துயரமான விடயம் என்னவென்றால், அரசு அதிகாரிகள் பலர் கூட இதற்கு துணை போகின்றனர். அதே சமயம் கடந்த 2025ஆம் ஆண்டு பல்வேறு துறைகளிலும் வெற்றிகளை அடைந்த வருடமாக அதனை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலத்தில் அரசு துறைக்கு 75,000 பேரை புதிதாக இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் போலீஸ் துறைக்கு 10,000 பேரையும், இராணுவத்துக்கும் புதிதாக ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. வடக்கில் தமிழ் மொழி பேசும் போலீசாரின் எண்ணிக்கை மிக குறைவு. எனவே பொதுமக்கள் சிரமம் ஏதுமின்றி தமிழில் தங்களது சேவைகளை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யும் நோக்கில் தமிழ் பேசும் போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க எதிர்பார்த்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இருந்து வெளிமடை நோக்கி சென்ற தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று இன்று காலை ஹல்துமுல்ல உவதென்ன பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் பேருந்து நடத்துனர், குழந்தை மற்றும் பெண்ணொருவர் உட்பட 8 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாரதி இருக்கைக்கு அருகில் இருந்த பேருந்தின் கதவு திடீரென திறந்ததாகவும் அந்த நேரத்தில் சாரதி அதை மூட முயன்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த மண்மேட்டில் மோதி வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த நாட்டில் கல்வியை கூட அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் நிலைக்கு சஜித் பிரேமதாசா தலைமையிலான எதிரணி வந்துவிட்டது என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். பேரிடரை வைத்து அரசியல் நடத்திய எதிரணி தற்போது கல்வி மறுசீரமைப்பையும் குழப்ப முற்படுகிறது. இதற்கு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். கல்வியில் ஆபாசத்தை போற்றுவதற்கு முயற்சி இடம்பெறுகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டையும் அடியோடு நிராகரிக்கின்றோம். நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் கல்வி மறுசீரமைப்பு நிச்சயம் நடக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நந்தன குணத்திலக்க இன்று காலமானார். ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானதாக அன்னாரின் குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் தனது 64வது வயதில் இன்று காலமாகியுள்ளார்.
கொழும்பு ஜிந்துப்பட்டியில் நேற்று முன்தினம் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜிந்துப்பட்டி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 44 வயது நபர் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் அவரது 4 வயது மகன் மற்றும் அவரது சகோதரியின் 3 வயது மகள் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பழனி ரிமோஷன் மற்றும் புகுடு கண்ணா ஆகியோருக்கிடையான நீண்டகால மோதலின் விளைவாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சொந்த ஊரில் பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தியது அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜனாதிபதி வடக்கில் அரசியல் நிகழ்வுகளில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் அவரது சொந்த ஊரிலேயே இந்த கூட்டம் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்வை தடுக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் அவை வெற்றியடையவில்லை என்றும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. 11 பேருடன் காணாமல் போன இந்தோனேசிய விமானத்தின் சிதைவுகளை அந்நாட்டு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி இந்தோனேசியாவின் தெற்கு சுலவேசியில் உள்ள புலுசருன் மலையில் இந்த விமானத்தின் சிதைவுகளை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. விமானத்தின் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதில் இருந்தவர்கள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அச்சிடுவதற்கு நிலுவையில் உள்ள சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை அச்சிட்டு விநியோகிக்கும் நடவடிக்கை எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் நிறைவடையும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி இதுவரை சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை பெற்றுக்கொள்ள 5 லட்சம் சாரதிகளுக்கான அச்சிட்ட அட்டைகள் அஞ்சல் ஊடாக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் கமல் அமர்சிங்க தெரிவித்துள்ளார். கல்வி தொடர்பான முடிவுகளை குழந்தைகளின் நலனுக்காக மட்டுமே எடுக்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். புத்தளம் சாகிரா முஸ்லிம் கல்லூரியின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். குழந்தைகள் எப்போதும் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். அவர்களின் நலனுக்காகவே கல்வி தொடர்பான முடிவுகளை எடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட தவறான முடிவுகளின் விளைவுகளை நாடு தற்போது எதிர்கொள்கின்றது. முன்னோக்கி செல்லும் முடிவுகளை இளைய தலைமுறையினரின் மகிழ்ச்சிக்கும் எதிர்காலத்துக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் வகையில் இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை இன்று காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நெல்லியடி அரச புலனாய்வு சேவைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது துண்ணாலை காட்டுப்பகுதியில் பல வருடங்களாக சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய மற்ற சந்தேக நபர்களையும் கைது செய்ய நெல்லியடி போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் தடய பொருட்களை பருத்தித்துறை நீதிமன்றில் பாரப்படுத்தி மேலதிக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.